வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம். இந்த காணொலியில என்ன விடயம் பற்றி பார்ப்போம்னு சொன்னா, மோட்கேஜ் ரேட்ல எதிர்பாராத விதமான ஒரு மாற்றம் ஒன்று இந்த வாரம் ஏற்பட்டிருக்கு. போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் இடையில பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன விடயம்ன்றதை பார்ப்போம். அதே போல யூகேல இன்றிலிருந்து ஒரு மோட்கேஜ் நிறுவனம், ஒரு நிதி நிறுவனம் 100% மோட்கேஜை அறிமுகப்படுத்துது. அது என்னன்றதையும் பார்ப்போம். இந்த காணொலிகளை போறதுக்கு முதல் யாராச்சும் லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலியை பார்த்து முடிய இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமா இருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். அதே நேரத்தில் நோட்டிபிகேஷன் பெல்லையும் அமைத்தி விடுங்க. அப்பதான் நாம் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். இப்ப காணொலிகளை போவோம். மோர்கேஜ் ரேட், மோர்கேஜுக்கான வட்டி வீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு தெரியும், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து போன வாரம் 8ஆம் தேதி மோர்கேஜ் அதாவது பேஸ் ரேட்டை குறைச்சது. அதை தொடர்ந்து நிறைய வங்கிகள் மோர்கேஜ் ரேட்டை குறைச்சி கொண்டு வந்தது. ஆனா இந்த வாரத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுறதா தெரியுது. எப்படின்னு சொன்னா, இதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுது, மோர்கேஜ் ரேட் வந்து கூடும் என சொல்லப்படுது. அமெரிக்காவில் ஒரு வங்கி இந்த புதன்கிழமை மோர்கேஜ் ரேட்டை கூட்டி இருக்குது. இதுக்கு காரணம் என்ன என்று சொல்லப்படுது, பொசிட்டிவான எக்கனாமிக் பொருளாதார செய்திகள் பொசிட்டிவா இருக்குது. என்னன்னு சொன்னா, போன திங்கட்கிழமை யுஎஸ்ஐயும் சைனாவும் ஒரு டீலுக்கு வந்திருக்கணும். இந்த ட்ரேட் டென்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அமெரிக்கா சைனாண்ட வரியை வந்து நல்லா குறைச்சு 145 இருந்து 30 வீதமா இப்போ குறைச்சிடுது. அதே போல சைனாவுமே 125 வீதமா போட்டிருந்தது, இப்போ 10 வீதமா ஆக்கி இருக்குது அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டுக்கு. 2 பேரும் மாறி மாறி அடிபட்டு கூட்டி கொண்டு போனவே இப்போ அதே போல அடிபட்டு இப்போ குறைச்சி கொண்டு வந்தீங்கன்னா, இதனால இந்த ட்ரேட் டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த டீல் வந்து நிறைவேறியிருக்கு. இதனால ஒரு ரிசெஷன், பொருளாதார மந்த நிலை இந்த வருடம் ஏற்படாது என்கின்ற ஒரு நம்பிக்கை உருவாகியிருக்குது. இதனால பங்குச்சந்தைகளும் நல்லா அடி வாங்கின பங்குச்சந்தை இப்போ மீளெழும்பி பெரும்பாலும் முக்கால்வாசிக்கு மேலேயே வந்துட்டுது. ஓல் டைம் ஹைக்கு போகிற அளவில் தான் நிற்குது. S&P 500 என்ன, நாஸ்டாக் என்ன, நிப்டி 50, UK 100 எல்லாமே நல்ல ரீகவரி வண்டி வந்துட்டுது. ஸோ இதுக்கெல்லாமே காரணம் இந்த ரேட் டென்ஷன் குறைஞ்சிட்டுது. இதன் காரணமாக டாலர்ஸ் வந்து இப்போ நல்லது ஸ்ட்ராங்கா வந்துடுச்சு. அதே நேரத்தில் டாலர் ஸ்ட்ராங்கா வந்தா கோல்டு, தங்கம் வந்து இப்போ குறைஞ்சி கொண்டு போகுது. அதே போல யூகேனுடைய எக்கனமியும் வந்து எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கும் என்று சொல்லப்படுது. இப்போ இந்த ஆண்டின் முதலாவது காலாண்டுக்குள்ள வார டேட்டாவை வச்சு என்ன சொல்லியிருக்கோம்னா, எதிர்பார்த்ததை விட ஜிடிபி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா இதெல்லாமே வந்து எக்கனாமிக் பாசிட்டிவ் நியூஸா இருக்குது. இதனால இந்த வருடம் இந்த உலகம் ஒரு ரிசெஷனுக்குள்ள, பொருளாதார மந்த நிலைக்குள்ள போகாது என்கின்ற ஒரு நம்பிக்கை உருவாகிருக்கு. இதன் காரணமாகத்தான் இப்ப மீளவும் மோர்கேஜ் ரேட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை உறுதிப்படுத்துற மாதிரி புதன்கிழமை நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் ஒரு வங்கி தன்னுடைய மோர்கேஜ் ரேட்டை அதிகரிச்சிருக்குது. அதை விட என்னன்னு சொன்னா, யூகேலையும் டிஎஸ்பி பேங்குமே தன்னுடைய மோர்கேஜ் ரேட்டை அதிகரிச்சிருக்கு. இதனால பொருளாதார நிபுணர்கள், எக்ஸ்பர்ட் என்ன சொல்லினோம்னு சொன்னா, இதை மிச்ச வங்கிகளும் பின்தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுது. இப்ப நாங்க முதல்ல பார்த்த மாதிரி ஒரு இந்த வருடம் நாங்க ரிசெஷனுக்குள்ள, பொருளாதார மந்த நிலைக்குள்ள போவோமாக இருந்தால் வட்டி வீதத்தை வந்து நல்லாவே குறைச்சி கொண்டு போகும்போது எங்களுக்கு மோர்கேஜ் ரேட் நல்லா குறையும் தான் நாங்க எதிர்ப்பு பார்த்த நாங்க எல்லா செய்திகளையும் முன்னர். மோர்கேஜ் ரேட்டில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் வருகின்ற வாரங்கள்ல வருகின்ற வாரங்களில் இந்த வங்கிகள் என்ன செய்ய போயணும்ன்றதை பார்ப்போம். அதே நேரத்தில் வார மாசம்தான் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி, அமெரிக்காவுடைய ஃபெட் வந்து மீட்டிங்கை போட்டு அவங்களுடைய பேஸ் ரேட்டை தீர்மானிக்க போகிறாங்க. அவங்க ஆனால் குறைப்பாங்க ரெண்டு எதிர்கூறப்படையில் அந்த லெவலையே வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ நாங்கள் பொறுத்திருந்து அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த நியூஸை பார்ப்போம். இன்றைய நிலவரப்படி யூகேயில் இந்த மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இன்னைக்கு 16ஆம் தேதி மே மாதம். அதன் அடிப்படையில் இது 5 years ஃபிக்ஸ் ரேட், HSBC 3.93%, அதே போல் NatWest
3.88%. ஆனால் அவை வந்து அரேஞ்ச்மெண்ட் பியா வந்து 1495 பவுண்டுகளை சார்ஜ் பண்ணினோம். மற்றது சாண்டண்டர் 3.99%, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு. மற்றது பார்க்லேஸ் பேங்க் 3.89%, மற்றது நேஷன் வைட் 3.84%. இதுதான் அவங்களுடைய லோவஸ்ட் ரேட்டாக இருக்கு. இந்த ரேட்ல தான் இப்போ கரண்ட்லி யூகேல மேஜர் ஹை ஸ்ட்ரீட் பேங்குகளில் வந்து இருக்கு. இப்போ அடுத்த ரெண்டாவது விடயம் என்னன்னு சொன்னா, யூகேல ஒரு நிதி நிறுவனம் ஏப்ரல் மோர்கேஜஸ் என்கின்ற நிதி நிறுவனம் மோர்கேஜை வழங்குகிற மோர்கேஜுக்கு கடனை வழங்குகின்ற நிறுவனம் 100% மோர்கேஜை கொடுக்க போகுது. அது இன்று வெள்ளிக்கிழமை இந்த நிறுவனம் இதை நடைமுறைக்கு கொண்டு வருது யூகேல. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 100% மோர்கேஜ் என்னன்னு சொன்னா, இந்த வீட்டின் பெறுமதி 2 லட்சம் சொன்னா அந்த 2 லட்சத்தையுமே நாங்கள் மோர்கேஜாக எடுக்கிறது. டிபாசிட் வந்து போடுறதில்லை, டிபாசிட் 0 அந்த மாதிரி. ஸோ இது நடைமுறையில் முந்தி இருந்தது. இப்போ 2008 முதல்ல இந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரைக்கும் முதல் நிதி நெருக்கடி வரைக்கும் முதல்ல நடைமுறையில் இருந்த விடயம்தான். அதுக்கு பிறகு இப்போ ஒரு 16 வருஷம் 17 வருஷத்துக்கு பிறகு திருப்பி இந்த நிறுவனம் இப்போ யூகேல திருப்பி கொண்டு வந்திருக்குது. இதன்படி 100% மோர்கேஜ் எங்களுக்கு கிடைக்கும், டிபாசிட் இல்லாமல். இதுக்கு என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கணும்னு சொன்னால், அந்த ஹவுஸ் ஹோல்ட் அந்த வீட்டின் வருமானம் அட்லீஸ்ட் 24,000 பவுண்டுகள் வருமானமாக இருக்க வேணும். அதே நேரத்தில் இதனுடைய வட்டி வீதம் வந்து 5.99%. அது 10 அல்லது 15 வருடத்துக்கு பிக்ஸ்டா போட்டு விட வேணும். அதான் இவர்களுடைய கிரைட்டீரியாவாக இருக்குது. 6%, கிட்டத்தட்ட 6%, 10 அல்லது 15 வருஷத்துக்கு பிக்ஸ்டா போட்டு விடணும். மற்றது கண்டிஷன்ஸ் என்ன வச்சிருக்கணும்னு சொன்னால், முக்கியமான ஒரு கிரைட்டீரியா என்னன்னு சொன்னால், முன்னர் 2008 முதல்ல இந்த 100% மோர்கேஜ் இருக்கல இன்னொரு கண்டிஷன்ஸ் இருந்தது என்று சொன்னால், வீடை வாங்க போறாக்கள் பேரண்ட்ஸ் வந்து அந்த டிபாசிட் காசை தங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்ல போட்டு இந்த மோர்கேஜுக்கு ஆதாரமா உறுதியா காட்டிக்கொள்ளலாம். அப்படி உண்டு. அல்லது ஃபர்ஸ்ட் டைம் பையர் என்று சொன்னா, ஏற்கனவே வாடகைக்கு இருந்து அவர்கள் அந்த வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு ஒழுங்காக மாத வாடகை ரெண்ட் வந்து பே பண்ணி கொண்டு வந்தவர்கள் என்ற அந்த ஹிஸ்டரியை வந்து காட்ட வேணும் என்ற ஒரு கண்டிஷன் இருந்தது. அப்படி காட்டும்போது அந்த முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு 100% மோர்கேஜை கொடுத்து வந்தவை. இப்ப இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்துகின்ற இந்த மோர்கேஜ் 100% மோர்கேஜுக்கு அந்த 2 கண்டிஷனும் இல்லாமல் அட்லீஸ்ட் 24,000 அந்த வீட்டின் வருமானம் இருந்தா போதும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படியான ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுக்கலாம். இது எல்லாருக்கும் பொருந்தும், இல்லை எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றதில்லை. ஒருவருடைய பர்சனல் ஃபைனான்சியல் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை டிசைட் பண்ணப்படும். ஸோ இதான் அந்த 100% மோர்கேஜ் வழங்குகிற விஷயம். இதை வந்து ஏப்ரல் மோர்கேஜஸ் என்கின்ற ஒரு டச் நிறுவனம் தான் இதை யூகேல இன்று முதல் அறிமுகப்படுத்துது. இந்த 2 விடயம் தான் இன்றைய காணொலியில சொல்ல வந்த விடயம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.